ஸோ ஹெகைஸ் நான் தான் உங்க கூட பேசுகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிறேன் ஹீரோ எக்ஸ் டீமன் எம்பரஸ் சாப்டர் 19. அப்புறம் எவ்வளோ தூரம் போதோ அவ்வளோ தூரம் பார்க்கலான்னு சொல்கிறேன். இது எதுக்காகனா இன்னும் கூடிய சீக்கிரம், அதாவது நான் இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு 400 சப்ஸ் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் 2K ரீச் ஆகிறதுக்கு. ஸோ இந்த வீடியோ போடுற டைமில் 2K வந்திருந்தால் ஒரு ஸ்பெஷல் வீடியோ நினச்சிக்கோங்க, இல்லைனா ஒரு நார்மல் வீடியோ கூட நினச்சிக்கோங்க. எனக்கு வந்து இந்த தடவை கொஞ்சம் பெரிய சாப்டராக போகலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் இதுக்கு கொஞ்சம் ஒரு 30 லைக் மட்டும் போடுங்க. அடுத்து பெருசாக போடுறேன், இல்லைனா ஒரு எபிசோடாக போட்டுறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்போ வந்து டீமன் குயினுக்கு ரொம்ப கோவம் வருது. உனக்கு அவ்வளோ இதாக இருக்குன்னா சொல்லு, உன்னை நான் மொத்தமாக அழிச்சிடுறேன். அப்புறம் இந்த குயினை பற்றி ப்ளேம் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது அப்படின்னு டீமன் குயின் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து டீமன் குயினை வந்து ரொம்ப தரவு குறைவாக வந்து பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அதனால் டீமன் குயின் இப்படி எதிர்த்து சொல்கிறாங்க. அப்போ ஹீரோ வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேக்லேருந்து ஒரு புட்டிங் எடுத்து கொடுக்குறாங்க. இந்த இதை சாப்பிட அப்படின்னு ஹீரோயின்ட்ட வந்து ஹீரோ கொடுக்குறாங்கன்னா டீமன் குயின் அதை பார்த்துட்டு புட்டிங் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு அப்படியே புட்டிங் வந்து அப்படின்னு சாப்பிட்டுட்டு இருக்கு. அப்பா நல்ல வேலை இந்த மாதிரி ஆகுன்னு ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சது அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ இந்த சைடு பார்த்தா இந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக நாங்கள் கொஞ்சம் பேர் தெரியாத ஊர் தெரியாத இடத்துலேருந்து வந்திருக்கோம் ட்ராவல் பண்ணி. அந்த இடத்துல அந்த ட்ரைபில் வந்து இவங்க ஒரு பிரின்சஸ், இவங்க பேர் வந்து எலிசபெத். நான் வந்து அவங்களோட சர்வெண்ட் லீ பெங் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். ஓ அப்படியா, அதனால தான் இவள் பிஹேவியர் இப்படி இருக்கா, ஒரு ட்ரைபிள் பிரின்சஸ் என்னமோ இந்த உலகத்தை பார்க்காத மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு வந்து அங்கே இருக்க ஒரு கேட் கேர்ள் வந்து, நான் ஆக்சுவலாக வந்து இங்கே இருக்க எல்லாத்தையும் வந்து அந்த உருவத்தை வச்சே சொல்கிறேன். ஏன்னா பேர் சொல்ல அவ்வளோ பெரிய கேரக்டரில் ஒரு 5-6 சாப்டர்லேயே வந்து கட் ஆயிரும். அதெல்லாம் அவங்க பேரை சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதனால் அந்த உருவத்துக்கு ஏற்ற மாதிரி நான் சொல்கிறேன். ரொம்ப முக்கியமான கேரக்டர்ஸை மட்டும் நான் ஃப்யூச்சரில் சொல்கிறேன். அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த சைடு அந்த இவன் பேர் எலிசபெத்தா? அதான் அந்த அல்சிவிலைஸ்டு ட்ரைப் இருப்பாங்களே, அந்த ஏதோ டீமன் குயின்லாம் வந்தாங்க அப்பெல்லாம் சொன்னாங்களே, அந்த பேர் மாதிரி இருக்குது. இது என்ன டீமன் குயின், இது என்ன டீமன் ரிலியம்லேருந்து வந்திருக்கா அப்புறம் வந்து எலிசபெத்தை ரொம்ப தரவு குறைவாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோ வந்து அதாவது என்னென்னா இவன் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைமு. ஸோ இந்த கல்ச்சர் டிஃப்ரென்ஸ் இது எல்லாத்தையும் அவன் அடாப்ட் பண்ண கொஞ்சம் நாள் ஆகும் அப்படின்னு ஹீரோ வந்து கொஞ்சம் சாந்தமாக ஆக்குறக்கா பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ இந்த சைடு வந்து அந்த குதிரை மனுஷன் இருக்கான்ல, அவன் என்ன சொல்கிறான்னா சரி அதெல்லாம் அதை அப்படியே விட்டுருங்க, நம்ம பிஸ்னஸ் பார்ப்போம். நாங்கள் வந்து ஒரு ட்ரெஷன் டஞ்சனுக்கு போகிறோம், அதுக்கு நீங்கள் 3 பேர் வரீங்களா, நான் உங்களை இன்வைட் பண்ணுறேன் அப்படின்னு வந்து அந்த குதிரைக்காரன் சொல்கிறான். ஆக்சுவலாக அவங்க போகிறதுக்கு நம்ம ஹீரோஸை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அது ஏன்னா இவட்ட வந்து ஒரு டிமானிக் பவர் வந்து டெரிஃபிக்காக வந்துக்கிட்டு இருக்கு. இவன் வந்தானா அந்த இடத்த வந்து நம்மளால் இது பண்ண முடியும். அது போக இவன் வந்து ஏதோ ட்ரைபிள் பிரின்சஸ் வேறு சொல்கிறாங்க. ஸோ இவளை வந்து நம்ம சைடு வச்சுக்கலாம் அப்படின்னு வந்து அந்த குதிரைக்கால் மனுஷன் வந்து நினச்சிக்கிட்டு இருக்கான். ட்ரெஷர் டஞ்சனா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். நீ வந்து அந்த ட்ரெஷர் டஞ்சனுக்கு வருவியா அப்படின்னு வந்து ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்கான். ஹீரோ வந்து குசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த சைடு வந்து ஹானி என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரெஷர் டஞ்சனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மேஜிக்கல் ஸ்பெஷலாக இருக்கும், அதான் எக்கச்சக்க ட்ராப்லாம் இருக்கும். அது போக அது ஏஷியன் பவர்ஃபுல் பீயிங்னால தயாரிக்கப்பட்டதாக இருக்குது. அந்த இடத்துல வந்து எக்கச்சக்கமான வேல்யூ திங்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் எப்பயுமே ஒளிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் அப்படின்னு வந்து ட்ரெஷர் டஞ்சன்னா என்ன, அதில் என்ன ஆபத்து இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்து ஓ அப்படியா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ இந்த சைடு வந்து அதாவது ஆமாம் அது கரெக்டு தான். அது போக வந்து இந்த இடத்துல எக்கச்சக்க பேர் வந்து அவங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணாலும் அந்த ட்ரெஸ்ஸை யாருனாலும் எடுக்க முடியல. ஆனால் வந்து அந்த பேரியருக்குன்னு ஒரு நம்பர் இருக்குது, அந்த பேரியர் உள்ளே போகிறதுக்கு 8 பேர் தேவை. ஸோ நீங்கள் 3 பேர் வந்தீங்கன்னா நம்ம 8 பேராக மாறிடுவோம் அப்படின்னு வந்து அந்த குதிரைக்காரன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஓ அப்படியா, அப்போ நீங்கள் நம்பரை வந்து தேடிக்கிட்டு இருக்கீங்களா, அதான் நம்பர் சேர்த்துக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். அப்போ அங்கே இருக்க ஆனி வந்து எண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 1 2 3 4 5 6 7 8 அப்போ நானும் வரணுமா அவள் ஐயோ அப்புறம் வந்து ஆனி பயந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஹீரோ வந்து என்ன ஆச்சு, ட்ரெஷர் டஞ்சன் வந்து நல்லா தானே இருக்கும், உனக்கு ப்ரெஷியஸ் தானே, உனக்கு அங்கே போக பிடிக்கலையா அப்போ நம்ம ஹீரோ கேட்குறான். அதாவது பிரதர் லீப்பிங் அது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து எக்கச்சக்கமாக டிஃபிகல்ட்டி இருக்கா, நான் வந்து வெறும் 4 ஸ்டார் மெஜிஷியன் தான், அந்த இடத்துல போனேன்னா அப்புறம் நான் செத்துருவேன் அப்படின்னு அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ தான் மேஜிக் லெவல் காமிக்கிறாங்க. அதான் மேஜிக் லெவல் ரெஃபரன்ஸை வந்து ஏற்கனவே சொன்னது திரும்பி சொல்கிறாங்க. மெஜிஷியன், மேஜு, கிராண்ட் மேஜு, டீமன் ஸ்பிரிட்டு, கிரேட் டீமன் ஸ்பிரிட்டு, மேஜிக்கல் செட்டு, டீமன் சோவியனு, டீமன் கிங்கு, அப்புறம் டீமன் காடு. இந்த மேஜிக் லெவலாம் ஒரு இதுக்கு ஏற்ற மாதிரி கேட்டகரி ரைஸ் இருக்குது. திரும்பி ஆத்தர் வந்து நம்மளுக்கு இதை ஞாபகப்படுத்துகிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறோன்னா, ஓ அப்படியா, அது உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, என்றெல்லாம் மேஜிக்கே கிடையாது அப்படின்னு ஹீரோ சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ அங்கே இருக்க அந்த குதிரைக்காரன் என்ன சொல்கிறான்னா, அப்போ மற்றதெல்லாம் உங்கள்கிட்ட விட்டுரு, அது போக வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணால் சொல்லுங்கள், அது போக இந்த கண்டிஷனுக்காக தான் நாங்கள் மக்களை வந்து தேடிக்கிட்டு இருக்கோம், மற்றபடி பேட்டில் நாங்கள் பண்ணிடுவோம் அப்படின்னு அவன் தைரியமாக சொல்லிகிட்டு இருக்கான்.
அது போக அங்கே ட்ரெஷர் கிடச்சாலும் எப்படியும் வந்து ஒரு தௌசண்ட்ஸுக்கு மேலே கோல்டு காயின்ஸ் இருக்கும். அது நம்ம அப்படியே எல்லாரும் சேர்ந்து பிரிச்சுக்கலாம், நீங்கள் கூட வந்தால் போதும் அப்படின்னு வந்து அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதாவது நம்ம ஹீரோஸ் வந்து டெம்டேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த ஷீல்டு பொண்ணு என்ன சொல்கிறான்னா, ஆமாம் மாஸ்டர் வந்து சிங்கிள் ஹேண்டடாக எல்லாத்தையும் வந்து அழிச்சிருவாங்க. எங்கள் மாஸ்டர் தான் அந்த டார்க் அப்பத்திலிஸ் இருக்காங்களே, அதாவது போன சாப்டரில் பார்த்தீங்கன்னா அந்த பீரஸ் வந்து அழிச்சிருப்பாங்கள்ல, அந்த அப்பத்திலிஸே அழித்தது இந்த குதிரைக்காரன் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதனால் அவங்க ஸ்ட்ரென்த் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்து அந்த ஷீல்டு பொண்ணு சொல்லிட்டு இருக்காங்க, என்னது 1000 கோல்ட் காயின்ஸ் அப்போ கிடைக்குமா? அப்படி கிடைச்சா எங்களோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் போயிருமே அப்போ ஆனி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. எலிசபெத் நீயும் வருவல, உனையும் நம்பரில் சேர்த்துக்கலாம்ல அப்படின்னு வந்து ஹீரோ கேட்குறேன். எதையா சேர்த்துக்கோ, நான் இந்த பெட்டிங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், நீ எதை வேணால் பேசிக்கோ அப்படின்னு வந்து டிபேட் வந்து அமைதியாக அழகாக உட்காந்து குழந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த சைடு வந்து எல்லோரும் பார்வை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஓகே ஆகட்டும்னு சொல்லும்போது அவங்க ஒரு ஆர்பு எடுக்கிறாங்க அந்த ஒரு பொண்ணு. அது கிறிஸ்டல் ஆர்பு தானே அப்போ நம்ம ஹீரோ கேட்குறான். அப்போ அந்த இடத்துல வந்து அந்த குதிரைக்காரன் வந்து வைக்கிறான். இதுக்குள்ளே நீங்கள் கையை வச்சு உங்களோட மேஜிக் ஏற்ற மாதிரி அந்த லெவலை காமிக்கும் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்புறம் அவன் லெவல் பார்க்கும்போது 8769 போட்டிருக்கு. ஓ, அப்போ இதுதான் வந்து கிளியோட மேஜிக்கா? ஸோ கிளீன்னு சொல்லிடுறேன். கிளீனா இந்த குதிரைக்காரன் அல்ல, அவன் வந்து கிளீனாக சொல்கிறேன். இது இந்த கிளியோட மேஜிக்கா, அவனோட மெஷர் இப்படி இருக்குமா அப்படின்னு சொல்லாமல் ஆனி வந்து ஆமாம் அந்த கிறிஸ்டல் பாலில் வந்து 8769 மேஜிக் லெவல் வந்துருக்கு. அப்படின்னா அவங்க டீமன் ஸ்பிரிட் லெவல் இருப்பாங்க போலையே அப்படின்னு வந்து ஆனி சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம் என் மேஜிக் வந்து ஒரு 4 ஸ்டார் டீமன் ஸ்பிரிட் அளவு இருக்கும். அது போய் என்னோட ஒய்ஃபோட மேஜிக் எல்லாமே 4 இல்லை 5 ஸ்டார் கிராண்ட் மேஜ் லெவலில் இருக்கும். நீங்களும் கோஆப்ரேட் பண்ணுறீங்களா எங்களோட அப்படின்னு வந்து அவன் கேட்குறான். அப்போ ஆனி வந்து அவங்க கையை வைக்கிறாங்க. அப்போ அது ஜென்ரேட் ஆகுது. அதுக்கடுத்து 300 தானே, என்னோட மொதல் ஜாப்பில் கூட இவ்வளோ கம்மியான ஆளே வந்தது கிடையாது. ஒரு மாதிரி இலக்காரமாக பேசுகிறாங்க. வச்சிருக்கேன் என்ன அவ்வளோ மேஜிக் இல்லை அப்படின்னு வந்து ஆனி அழுதுகிட்டு இருக்காங்க. ஓகே நான் ட்ரை பண்ணுறேன் அப்போ நம்ம ஹீரோ போய் அங்கே ஆர்பில் வைக்கிறான்னா அப்புறம் எல்லாரும் ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆர்பு வந்து 1 இன்ச்சு கூட ஏறல. பார்த்தா 0ன்னு காமிக்குது. என்னது 0வா? ஒரு பியூர் மார்ஷியல் ஆர்ட்ஸ் யூஸர் கூட அப்படி வராதே. அப்புறம் வந்து அந்த கிளி வந்து கேட்டுக்கிட்டு இருக்கான். ஐயையோ என்னை மாதிரி ஒருத்தர் ஃபார்மிங் பண்ணுறவனுக்கு எப்படி மேஜிக் வர, நான் தான் மேஜிக்கே யூஸ் பண்ணது இல்லையா? அப்போ நம்ம ஹீரோ வெக்ஸாகி உட்காரான். எனக்கு தான் மேஜிக்கே கிடையாது அப்படின்னு வந்து ஹீரோ உட்காந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னது உனக்கு மேஜிக் இல்லையா? அப்போ நீ எதுக்கு வரணும் அப்படின்னு வந்து ஹீரோவையும் கொஞ்சம் தரைக்குறவாக பேசுகிற மாதிரி இருக்குது. ஆனால் என்ன நான் நல்லா ஃபார்மிங்லாம் பண்ணுவேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். இங்கே பார்த்தீங்கன்னா என்கிட்ட பனானா நல்லா இருக்குது, இதை நான் தான் ஹார்வெஸ்ட் பண்ணேன், இது வேணுமா அப்படின்னு ஹீரோ வந்து பனானா கொடுத்துக்கிட்டு இருக்கா. கடைசியாக அந்த பனானா எவனும் சாப்பிட மாட்டுறாங்க. அப்போ ஐயோ ஏதோ ரிமோட் ஏரியாலேருந்து எவனோ ஒருத்தர் வந்திருக்கான், இவனால் எப்படி கூட்டிகிட்டு போக முடியும் அப்படின்னு அங்கே இருக்க ஒரு மேஜ் சொல்கிறாங்க. என்ன சார் அந்த பூனை பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஆர்டினரி சர்வெண்ட்டாகி வச்சுருக்கா அப்படின்னு வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த கிளி என்ன சொல்கிறேன்னா, பிரின்சஸ் எலிசபெத் நீங்களும் கொஞ்சம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது பிரின்சஸ் எலிசபெத் வந்து சும்மா சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்களா. அப்போ வந்து ஹீரோ வந்து எப்போ எலிசபெத் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லும்போது இவன் ரொம்ப அரகண்டாக இருக்கான், இவங்களோட நான் விளாட்ணுமா அப்படின்னு சொல்லி அவங்க கையை வைக்கிறாங்க. வைக்கும்போது எனர்ஜி டிராஸ்டிக்காக ஏறிக்கிட்டு இருக்கு. அப்போ எல்லாரும் கண்ணை மூடிக்கிட்டு இருக்காங்க. அதோட இந்த சாப்டர் முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர் நம்ம ஹீரோ எலிசபெத் இப்படியே பண்ணிட்டு இருந்தா அவன் டீமன் குயின் தெரிஞ்சிருமே, எலிசபெத் அப்படின்னு ஹீரோ சொல்கிறேன். சரி எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லி அவங்களோட பவர் கொஞ்சம் கன்சூம் பண்ணி அதை கம்ப்ரஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் விளாண்டு ரொம்ப ரேராச்சு, இருந்தாலும் விளாடுவோன்னு சொல்லி விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ எல்லாரும் வந்து கொஞ்சம் ஷாக் ஆனாங்க. என்ன அவ்வளோ எனர்ஜி அப்படியே சொருன்னு போயிருச்சுன்னு பார்த்தா 8768 போட்டிருக்கு. வா 8768, இது தான் அந்த பிரதர் இருக்காங்களா, அதாவது முன்னாடி ஒருத்தர் இருந்தாலும் கிளி, அவன் அந்த லெவலுக்கு இருக்கே, இது நீங்களும் வந்து டீமன் ஸ்பிரிட் லெவலில் இருக்கீங்க ஸ்ட்ரென்த்தில் அப்படின்னு வந்து அந்த ஆனி சொல்லிட்டு இருக்காங்க. நோவே இவன் எப்படி 4 ஸ்டார்ல இருக்கா, இந்த உமன் எப்படி அந்த 4 ஸ்டார் டீமன் ஸ்பிரிட்ல இருக்கா அப்படி எல்லாரும் வந்து ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்து நல்ல வேலை பெருசாக ஒன்றும் நடக்கல அப்படின்னு வந்து பெருமூச்சு விட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ கிளி வந்து வா நீங்கள் ரொம்ப ஒர்த்தியான பிரின்சஸ் தான், ஒர்த்தியான கிங்டம்ல தான் வந்திருக்கீங்க, எங்களோட ஜாயின் பண்ணுறீங்களா, உங்களுக்கு கூட ட்ரெஷர் லெவலில் கூட நான் இங்கே இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னு வந்து அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்போ இந்த ஆனி வந்து பிரதர் நம்ம கண்டிப்பாக அங்கே போய் தான் ஆகணுமா அந்த ட்ரெஷர் டஞ்சனுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் அந்த இடத்துல போனால் எதுவும் கிடைக்குமான்னு தெரிலையே, அப்படி போகணுமான்னு அப்படின்னு ஆனி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ சாரி கைஸ், ஒரு தப்பாக நினச்சிருச்சு. அந்த குதிரைக்காரங்க பேர் இவரெல்லாம் கிளின்னு சொன்னாங்க, அப்புறம் டிரான்ஸ்லேஷன் மாற்றிட்டாங்களான்னு தெரில, அந்த பொண்ணோட பேரை வந்து கிளின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் நம்ம ஹீரோ ஐயோ எப்படி நான் இது பண்ணேன்னு தெரில. ஸோ ஃப்ளோயிங்காக போயிட்டு இருந்துச்சு. ஸோ சாரி கைஸ், அதாவது அந்த குதிரைக்காரனுக்கு பேர் வந்து கிளி கிடையாது, அது இந்த பொண்ணு பேர் தான் கிளி. அது டிரான்ஸ்லேஷனில் மிஸ்டேக் ஆயிடுச்சு. ஸோ அவனை வந்து குதிரைக்காரன் மட்டும் சொல்லுவோம். ஸோ குதிரைக்காரன் வந்து கிளி அதை குடிஞ்சோன்னே இந்தாங்க மாஸ்டர்ன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து அது ஒரு டெலிபோர்ட் ஸ்கோல்னு நினைக்கிறேன். அப்போ கிளி வந்து அதை தூக்கி போடுறாங்க. அதாவது
மேஜ் வந்து தூக்கி போடும்போது அது ஒரு டெலிபோர்ட் ஃபார்மேஷனில் இருக்குது. அப்போ எல்லாரும் வந்து அந்த இடத்த விட்டு டெலிபோர்ட் ஆகுறாங்க. அப்புறம் அந்த டெலிபோர்ட்டேஷன் சர்க்கிள் வந்து ஒரு இடத்துல வந்து இறக்கி விடுது. இதான் அந்த டஞ்சன். ஓ! நான் வந்து டெலிபோர்ட் ஆனேன்னா, பாரு என் உடம்புல அப்படியே கிளிட்டர் ஆயிட்டு இருக்கு. இது நல்லா இருக்கு இந்த டெலிபோர்ஷன். அப்படி ஹீரோ என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அந்த சைடு ஆனி வந்து இந்த ஆரா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம டீமன் குயின் அப்போ தான் அந்த புட்டிங் சாப்பிட்டு முடிக்கிறான். ஓகே நல்லா தான் இருக்குது. எங்கே வந்திருக்கோம் அப்போ அவங்க கண்ணை திறந்து பார்க்குறாங்க. இது அப்போ அந்த குதிரைக்காரன் என்ன சொல்கிறான்னா, நம்ம இன்னும் டிலே பண்ணக்கூடாது. அந்த ட்ரெஷர் டஞ்சன் இங்கே பக்கத்தில் தான் எங்கேயாச்சும் இருக்கும். வாங்க உள்ளே போகலாம். அப்போ அந்த குதிரைக்காரன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ அவங்களோட சேர்ந்து அவங்க ஒய்ஃப் வந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து டீமன் குயின் வந்து, எனக்கு இங்கே போகலாம் விருப்பம் இல்லை, வா லீப்பிங் நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்னு வந்து டீமன் குயின் சொல்லிட்டு இருக்காங்க. ஏய் நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, வருவேன்னு சொல்லுவேன், அப்புறம் வர மாட்டேன்னு சொல்லுவேன், உன் இஷ்டத்துக்கு மாற்றிக்கிட்டு இருப்பியா டிசிஷனை அப்படின்னு வந்து அந்த ஷீல்டு பொண்ணு கத்திக்கிட்டு இருக்காங்க. பக்கத்தில் இருக்க மற்ற 2 பொண்ணு, அதாவது எல்ஃப் பொண்ணும் சரி அந்த மேஜும் சரி, நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, இந்த கிறிஸ்டல் மேஜிக் எவ்வளோ பவர்ஃபுல் தெரியுமா, இந்த ஸ்க்ரோல் எவ்வளோ பவர்ஃபுல் தெரியுமா அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. ஆமாம் நீ என்ன பெரிய எவ்வளோ அப்படி இப்படின்னு பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கத்திட்டு இருக்காங்களா. எங்கள் டீமன் குயின் கோவம் வருது. என்ன சீண்டி பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்கும்போது எல்லாரும் அமைதியாயிட்டாங்க. அதுக்கு நடுவில் ஒரு ஃபூட்டு தெரியுது. அப்போ நம்ம ஹீரோ வந்து, எப்பா கொஞ்சம் எல்லாரும் அமைதியாக இருங்க, இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. அப்போ நம்ம ஹீரோ எல்லாத்தையும் சாந்தமாக்கிட்டு இருக்கான். அப்புறம் கையை வச்சு கும்பிட்டு, எலிசபெத் நீங்கள் இங்கே வந்துட்டீங்க, அதெல்லாம் கொஞ்ச நேரம் இங்கே இருந்துட்டு போவேன், ப்ளீஸ் 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 அப்படின்னு ஹீரோ வந்து குழந்த மாதிரி கண்ணீரில் வச்சு கேட்டுக்கிட்டு இருக்கான். பிரின்ஸ் எலிசபெத் நீங்கள் அதை நோட்டீஸ் பண்ணீங்களா அப்படின்னு ஆனி கேட்குறாங்க. பார்த்தா ஒரு மிஸ்டீரியஸ் ஃபாக் மாதிரி உள்ளேருந்து வெளியே வந்துக்கிட்டு இருக்கு. அந்த கேவ்லேருந்து ஏதோ ஒரு மேஜிக் மாதிரி வருது, அது உங்களோட சிமிலராக இருக்கே அப்படின்னு வந்து ஆனி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. என்ன மேஜிக் பவரா, எலிசபெத்தோட சிமிலராக இருக்கா அப்படின்னா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து ஒரு கை வருது. எஸ்கியூஸ் மீ அப்படின்னு வந்து வராங்க. யாருன்னா அந்த குதிரைக்காரன். எலிசபெத் என்னை நீங்கள் நம்புங்க, உங்களுக்கு எதுவுமே ஆகாது, இந்த இடத்துல எந்த டேஞ்சரும் உங்களை நோக்கி வராது, நான் உங்களை காப்பாற்றுறேன், என் கூட கடைசியில் வருவீங்களா பிரின்சஸ் எலிசபெத் அப்படின்னு வந்து ஒரு ப்ரொபோசல் மாதிரி பண்ணிட்டு இருக்க அந்த குதிரைக்காரன். அப்போ இந்த சைடு வந்து அந்த எலிசபெத் வந்து அப்படின்னு பார்த்துட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருக்காங்க அவங்கள கண்டுக்காம. சரி வா நீ கூப்பிட்டா நான் வந்துட்டு சரி கொஞ்சம் இங்கே இருந்துட்டு போவோம் அப்படின்னு வந்து டீமன் குயின் சொல்லிட்டு இருக்காங்க. சீக்கிரமா என்னை ஃபாலோ பண்ண அப்படின்னு டீமன் குயின் சொல்லிட்டு இருக்காங்களா. பின்னாடி வந்து அந்த கை கொடுத்துட்டு அப்படியே நின்றுக்கிட்டு இருந்தால நம்ம ஹீரோவும் கேஷுவலாக போயிட்டு இருக்கான். இதை வந்து அவனுக்கு ஒரு பெரிய இம்ப்ளூஷன் ஆனதுனால அந்த குதிரைக்காரர் ரொம்ப கோவப்பட்டுக்கிட்டு இருக்கான். அப்படியே இரிட்டேட் ஆகிட்டு இருக்கான். அப்புறம் அந்த சைடு பார்த்தா 7, 8 அப்படின்னு வருது. பார்த்தா அந்த போர்ட்டலுக்குள்ளே 8 பேர் போகணும்ல, அப்போ தான் வந்து அது ஓப்பன் ஆகும். ஸோ அந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகுது. அப்படின்னு ஆணி பார்த்துக்கிட்டு இருக்கா, நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கா. அப்போ இந்த பேரியர் வந்து க்ளோஸ் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக அப்படின்னு பார்த்துட்டு வந்துட்டு இருக்கான். அப்போது ஆமாம் நம்ம எப்படி திரும்பி வெளியே போவோம் அப்படின்னு ஹீரோ கேட்குறான். நான்சென்ஸ், இது வந்து ஒரு ஸ்பெஷல் மேஜிக் ஸ்பேஸ், இந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் வெளியே போக முடியும். இந்த இடத்துல வெளியே போனோம்னா இதை முடிச்சு தான் போக முடியும், சும்மா வந்து போர்ட்டல் மேஜிக்லாம் போட்டு போக முடியாது அப்படின்னு வந்து நம்ம எலிசபெத் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல எக்கச்சக்க அது போக நீ இந்த இடத்துட்டு வெளியே போனால் அதுக்கு கொஞ்சம் ரெக்குமெண்ட் இருக்குது அப்படின்னு எலிசபெத் சொல்லிட்டு வரும்போது இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு எக்கச்சக்கமான வழி இருக்குது. நம்ம மாஸ்டர் இருக்கிறாலும் நம்மளுக்கு எந்த ப்ராப்ளம் வராது அப்படின்னு அந்த மேஜ் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன நான்சென்ஸாக பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு வந்து அந்த ஷீல்டு பொண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா மாஸ்டர் இருக்கிறனால நம்ம தைரியமாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சைடு வந்து ஆனி வந்து ஆமாம் இது என்ன மாதிரி இடம் அப்படின்னு வந்து அந்த எல்ஃப்ட்ட கேட்குறாங்க. அப்போ எல்ஃப் என்ன சொல்கிறாங்க, அஃப்கோர்ஸ் இது அந்த கோல்டு காயினும் அந்த ட்ரெஷர் இருக்கிற இடம், ஆனால் நீ ரொம்பலாம் வரி பண்ண, நீ பின்னாடி இருந்தாவே போதும் அப்படின்னு கொஞ்சம் தைரியப்படுத்தி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து எஸ்கியூஸ் மீ அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கே அந்த இடத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னு ஹீரோ கேட்குறான். அது போக எலிசபெத்து பேக்கப் வச்சுருப்பா, அதனால் ப்ராப்ளம் இல்லை, நம்ம வாட்டிக்கு இந்த கேம் அஃபிஷியலாக பிகன் பண்ணிடும், அதான் அட்வென்ச்சர் கேமை ஆடுவோம் அப்போ நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ அங்கே இருக்கிற அந்த பூனை பொண்ணு என்ன சொல்கிறான்னா, மாஸ்டர் நம்ம பிரிஞ்சு போகணுமா அப்படின்னு கேட்குறான். இல்லை இல்லை அதெல்லாம் தேவையில்ல, இட்லி உன்னோட மூவ் யூஸ் பண்ணி சொல்கிறாங்க. எஸ் மாஸ்டர் அப்படின்னு வந்து அந்த மேஜ் வந்து அவளோட மூவ் யூஸ் பண்ணுறா. அப்போ அவளோட எனர்ஜி மொத்தமாக கன்சியூம் பண்ணிகிட்டு இருக்கு. அப்போ அது பேர் மேஜிக் ஸ்பீட் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல இருக்க எல்லா ஓட்டைக்குள்ளேயும் அந்த மேஜிக் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அதாவது இவங்க இருக்கிற இடத்துல வந்து மற்ற எல்லா இடத்துலையும் என்னென்ன இருக்குது ஏது எது இருக்குது அப்படின்னு வந்து அது அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கு. இங்கே பார்த்தியா நான் ரூட்டை வந்து ஷார்ட்டஸ்ட் ரூட்டை கண்டுபிடிக்க போகிறேன், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு வந்து தனாவட்டா வந்து டீமன் குயின்ட்ட சொல்லிட்டு இருக்காங்க. எவ்வளோ அரக்கன்ட்டு அப்படின்னு வந்து அவள் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம டீமன் குயின். அப்போ அந்த இடத்துல மொத்தமாக எல்லா இடத்துக்கு போனதுக்கு அடுத்து அவங்களுக்கு தெரியுது இந்த இடத்துல அந்த இடத்துலலாம் சில மான்ஸ்டர்லாம் இருக்குது அப்படின்னு வந்து நம்ம ஹியூமன் மேஜுக்கு வந்து தெரியுது. அப்போ அவங்க எல்லாம் தேடி பார்த்ததுக்கு அடுத்து ரொம்ப டயர்டாயிட்டாங்க. அப்போ டயர்டாயிட்டு இருக்காங்க. அதோட இந்த சாப்டர் முடியுது. சுச்சுவேஷன் என்ன அப்படி சரி சுச்சுவேஷன் என்ன அப்புறம் வந்து அந்த குதிரைக்காரன் கேட்டுக்கிட்டு இருக்கான்.
மாஸ்டர் இந்த மேஜிக் வந்து ஒரு எண்டு கூட கிடையாது. நான் என் மேஜிக் எல்லாத்தையும் விட்டு பார்த்துட்டேன். இந்த இடத்துல ஒரு ட்ரேஸு கிடையாது. அதாவது ஒரு எண்டுக்கு ஒரு ட்ரேஸே கிடையாது. அப்படின்னு வந்து அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. என்ன வாய்ப்பில்ல. எப்படி? கிளியோட மேஜிக் வந்து 3 கிலோமீட்டர் சரௌண்டிங் சுத்தம். அப்படி இந்த கண்டுபிடிக்க முடியா? அப்பன்னு அந்த ஷீல்டு பொண்ணு நெனச்சுக்கிட்டு இருக்கா. இந்த சைடு எல்ஃப் வந்து அப்போ ஸ்பிரிட் டேவியேஷன் யூஸ் பண்ணி பார்க்கலாமா? ஒரு அக்யூரேட்டா ஒரு 34% தெரியும் இங்க என்ன நடக்குதுன்னு. அப்புறம் அந்த எல்ஃப் வந்து நெனச்சுக்கிட்டு இருக்கான். இந்த சைடு வந்து இந்த சைடு அந்த வந்து அந்த சைடு அந்த பூனை பொண்ணு, அப்போ நம்ம வேணா குரூப்பாக ஸ்பிரிட் பண்ணி போவோமா? என்கிட்ட வந்து அந்த க்ளோன் டெக்னிக் இருக்குது, அதனால சப்போர்ட் ஆகும் அப்படின்னு அந்த பூனை பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ இங்கிட்டு நம்ம ஹீரோ வந்து, எலிசபெத் நீ ஏதாச்சும் கொஞ்சம் உதவி பண்ணுவியா அவங்களுக்கு அப்படின்னு வந்து குசு குசுன்னு சொல்லிட்டு இருக்கான். இங்கிட்டு வந்து எலிசபெத், நான் எதுக்கு பண்ணேன், அவங்க தான் ஏதோ பெரிய ஒரு அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மேஜர் ஒரு இல்யூஷன் தான், அது போய் இங்கே ரொம்ப அரகண்ட்டாக இருக்காங்க, இவங்களுக்கு எதுக்கு நான் போய் இதெல்லாம் காமிக்கிறேன் அப்படின்னு வந்து கொஞ்சம் கேஷுவலாக நம்ம ஹீரோட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நீ வந்து கொஞ்சம் உனக்கு உதவி பண்ணனா அவங்க வந்து உனக்கு ரீபே பண்ணுவாங்கல்ல அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படிலாம் ஒன்றும் நடக்காது. இல்லை இல்லை அவங்களுக்குலாம் உதவிலாம் பண்ண மாட்டேன், என் மைண்டை சேஞ்ச் பண்ணிட்டேன், அவன் அவ்வளோ பேர்லாம் ஒத்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இந்த சைடு ஆனி வந்து, அங்கே பாருங்க அங்கே 3வது கேவில் வந்து ஏதோ டெஸ்டினேஷன் இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு அந்த இடத்துல ஒரு இன்ஸ்டன்ட் வருது அப்படின்னு வந்து அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ இந்த சைடு வந்து, பரவாயில்லையே இவன் நல்லா சொல்கிறாளே அப்படின்னு வந்து டீமன் குயின் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஓ ஆனி உன்னால் அதெல்லாம் பார்க்க முடியுமா அப்படின்னு ஹீரோ வந்து சந்தோஷமாக கேட்குறேன். ஆக்சுவலாக இது ஒரு கெஸ் அப்படின்னு சொல்லலாம் ஆனி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து என்னோட ஸ்பெஷல் மேஜிக் வந்து ஒரு டைரக்ஷன் வந்து காட்ட முடியும் அப்படின்னு ஆனி வந்து கொஞ்சம் யோசிச்சு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன நான்சென்ஸாக பேசிக்கிட்டு இருக்க, ஏன் மேஜிக்கோட உன் மேஜிக் வந்து ரொம்ப பெருசா, நீ சும்மா ஏதோ ரேண்டமாக வச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கியா, உன் மேஜிக்கே வந்து 300 தான் இருக்குது அப்படின்னு வந்து அந்த மேஜ் வந்து கத்திக்கிட்டு இருக்கு. சரி 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 அப்படின்னு வந்து ஆனி வந்து பயந்துக்கிட்டு இருக்காங்க. நான் தான் சொல்கிறேன், அந்த பாட்டம் போனால் தான் நல்லாயிருக்கும், அந்த இடத்துல போகலாம், அந்த இடத்துல மான்ஸ்டர் எதுவுமே இருக்காது, கொஞ்சம் மான்ஸ்டர் தான் இருக்கும், நம்ம அங்கே தான் போனோம் அப்படின்னு வந்து அவர் ரொம்ப அரகண்ட்டாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு அந்த குதிரைக்காரன் கேட்குறானா, அப்போ அந்த பொண்ணு என்ன அப்போ அந்த பூனை பொண்ணு என்ன சொல்கிறான்னா, அவன் எங்கே சொல்கிறானோ அங்கேயே போவோம், நம்ம ஒன்றாவே போவோம், என்னை கேட்டால் ஸ்மால் ஸ்மால் டீமாக பிரிஞ்சால் நல்லாயிருக்கும் அப்புறம் அந்த பூனை பொண்ணு சொல்லிகிட்டு இருக்கு. இந்த சைடு ஷீல்டு பொண்ணு என்ன சொல்கிறான்னா, ஆக்சுவலாக க்ளீ சொல்கிறதே கேட்டுக்கலாம், ஏன்னா அவள் தான் நல்லா யூஸ் பண்ணுவாள், அவள் எடுக்கிறதா சேஃபஸ்ட்டு பார்த்து நம்ம அப்படியே போகலாம் அப்படின்னு அவங்களுக்குள்ள கான்வர்சேஷன் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ இந்த சைடு அந்த க்ளீ அந்த பொண்ணு இருக்கல, அவன் என்ன சொல்கிறான், மாஸ்டர் என்னை ட்ரஸ்ட் பண்ணுங்க மாஸ்டர் அப்படின்னு வந்து அவள் சொல்கிறான். சரி எல்லாரும் ஒன்றா வந்துட்டோம், சரி ஒன்றாவே போவோம், கடைசியில ஒன்றா போவோம் அப்படின்னு வந்து அந்த குதிரைக்காரன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் நீங்கள் அங்கே போகக்கூடாது, எல்லா கேவ் வேணால் போங்க, ஆனால் அந்த கடைசி கேவ் போகாதீங்க அப்படின்னு வந்து ஆனி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஆனியோட அந்த பப்பட் மேஜிக்னு யூஸ் பண்ணுறாங்க. அப்போ அந்த பன்னி இருக்குல்ல, அதுக்கு உயிர் வந்து அது உள்ளே நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அது உள்ள ஒரு இடத்துக்கு நடந்ததுக்கு அடுத்து பார்த்தா ஒரு பெரிய மான்ஸ்டர் வந்து அப்படியே முழுங்கி அந்த அந்த பப்பட் வந்து கிழிஞ்சு போய் கிடக்குது. நம்ம ஹீரோ என்ன என்னது அது அப்படின்னு ஹீரோ கத்துறானா, அதான் வந்து பாராசைட் பீஸ்ட்டு. அது வந்து இந்த மான்ஸ்டரில் அது அது வந்து பெரிய அது வந்து ஏதாச்சும் செத்த பொணத்தில் வந்து அப்படியே உருவாகி பெரிய மான்ஸ்டராக மாறும். அப்போ டீமன் குயின் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம் இல்லையே நீ சொன்ன அந்த இடத்துல எது இருக்காதுன்னு, அப்போ அது என்னதுமா அப்படின்னு வந்து கேட்கும்போது, டேமிட் அப்புறம் வந்து ரொம்ப கோவமாக இருக்கா, இது எப்படி தப்பாக போச்சுன்னு. அப்போ இந்த சைட் பார்த்தா எல்லாரும் வந்து ஓகே அப்படின்னு ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. அப்போ வந்து நம்ம டீமன் குயின் என்ன சொல்கிறாங்கன்னா, சரி உங்களுக்குள்ளே நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணாதீங்க வாங்க போவோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே ஓகே வாங்க போகலாம், நீ லீட் பண்ணுமா நான் வரேம்மா அப்போ நம்ம ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ வந்து நம்ம டீமன் குயின் லீட் பண்ணிக்கிட்டு போகிறாங்க, நம்ம ஹீரோ பின்னாடி போகிறாங்க, அதுக்கு பின்னாடி ஆனி போயிட்டு இருக்காங்க. எலிசபெத் அந்த டைரக்ஷன் கரெக்டாக எனக்கு தெரில, கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு போகலாமே அப்படின்னு வந்து ஆனி சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் நம்ம டீமன் குயின் உள்ளே போயிட்டு இருக்காங்க. மாஸ்டர் நம்ம என்ன பண்ண, அவங்களுக்கு பின்னாடி வேணால் ஒரு க்ளோனை அமுச்சு விடலாமா, ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க பூனை பொண்ணு. அப்போ அந்த குதிரைக்காரன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கானா, அந்த ஹாரர் மிமிக் வாமை பார்த்ததுக்கு அடுத்தும் அவள் வந்து அவ்வளோவா பயப்படல, ரொம்ப காமாக தான் வச்சுருக்கா, அவளுக்கு கான்ஃபிடென்ட்டும் அதிகமாக இருக்குது. எலிசபெத்தோட பேக்ரவுண்ட் வந்து கண்டிப்பாக சிம்பிளாக இருக்காது, அவள் ஏதோ ஒரு பெரிய ஆளாக தான் இருப்பாள் அப்படின்னு அந்த குதிரைக்காரன் நினச்சிக்கிட்டு இருக்கான். நம்ம போய் அவங்கள ஃபாலோ பண்ண அப்படின்னு அந்த குதிரைக்காரன் சொல்லும்போது எல்லாரும் வந்து எலிசபெத்தை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ அந்த இடத்துல பார்த்தா காற்றெல்லாம் உள்ளே போகுது, அந்த வென்டிலேஷன்லாம் போயிட்டுருக்கு. அப்போ அந்த காற்றெல்லாம் உள்ளே போயிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய கண்ணு வந்து தெரியுது, ஒரு லிசார்ட் கண்ணா ட்ராகன் கண்ணா தெரியல. அதோட இந்த நெக்ஸ்ட் சாப்டரில் இந்த மாதிரி எல்லாரும் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அங்கே இருக்க ஒரு பெரிய பேட் மான்ஸ்டர்லாம் இருக்கா, எல்லாம் வெட்டிட்டு வராங்க அந்த குதிரைக்காரன். இந்த இடத்துல கொஞ்சம் சால்வ் பண்ணியாச்சு அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்த்தா பின்னாடி அந்த ஷீல்டு பொண்ணு சரி மேஜர் பொண்ணு சரி, மாஸ்டர் நம்ம அந்த சைடே போயிருக்கலாம், இந்த இடத்துக்கு எதுக்கு வர்றோம் அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது போல் எலிசபெத் நீ நல்லா தான் இருக்க அப்போ ஹீரோவும் சரி அந்த ஆனியும் சரி பின்னாடி ஒழிஞ்சிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம டீமன் குயின் தான் பெரிய ஆளாக மாதிரி போயிட்டுருக்காங்க. நீ ரொம்ப ஆக்டிங்கில் டெரிபிளாக இருக்க அப்படின்னு வந்து டீமன் குயின் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் ஆக்டிங் டீமன் குயின் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த அந்த மேட்ச் வந்து இதெல்லாம் உன் ஃபால்ட்டு தான், நீ நான் ஒன்னால தான் வந்து அங்கே அத்தனை மான்ஸ்டர் வந்துச்சு அப்படின்னு வந்து அந்த பொண்ணு கத்திக்கிட்டு இருக்காங்க. நான் வாட்டுக்கு
நீ தானேம்மா ரொம்ப மேஜிக்கலாக கான்சன்ட்ரேஷன் பண்ணி வச்சு நீ போகிற இடத்துல தானே அதிகமாக மான்ஸ்டர்லாம் வரும். அது போக நான் உன்னை ஃபாலோ பண்ண சொன்னேன்னா உன் மேஜிக் அவ்வளோ தைரியம் இருந்தால் நீயே போயிருக்கலாம்ல. அப்போ டீமன் சொல்லிட்டு இருக்காங்களா, ஆ எனக்கு தெரியும் எனக்கு தெரியும். அது போக ஆனால் நீ ஒரு 4 ஸ்டார் டீமன் ஸ்பிரிட்ல இருந்தல உன் எபிலிட்டி நம்பி தான் வந்தேன். ஆனால் நீ ரொம்ப இது பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு வந்து கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு யார் பேசிகிட்டு இருக்கா, உனக்கு பிடிக்கலாம் அந்த இடத்த விட்டு போ, உன்னை யார் இங்கே வந்து வர சொன்னா, நீ போய் வேற எங்கேயாச்சும் போ அப்படின்னு வந்து டீமனுக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சைடு எப்பா கொஞ்சம் அமைதியாக இருப்பா, சண்டாலாம் வேணாம் அப்படின்னு வந்து குதிரைக்காரன் சொல்லிட்டு இருக்கான். ஆனால் நான் ரொம்ப கோவமாக இருக்கேன் அப்படின்னு வந்து அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்காங்க, அந்த மேஜ் பொண்ணு. சரி, மிஸ் எலிசபெத் எனக்கு நான் உங்களை எஸ்கார்ட் பண்ணுவேன், அது எனக்கு ரொம்ப ஆனராக இருக்கும். அப்புறம் அந்த குதிரைக்காரன் சொல்லிட்டு இருக்கான், இந்த இந்த இது இது வந்து என்னோட மாஸ்டர் வந்து செடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு, என்னை எம்ப்ரஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கு, என்னை அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு அந்த மேஜ் வந்து ரொம்ப கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ மாஸ்டர் நீங்கள் ஏன் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாமே அப்படின்னு வந்து அந்த எல்ஃபுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு ஷீல்டு பொண்ணு, ஆமாம் இன்னும் லாங் பேட்டில்லாம் வரும், நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாமே அப்படின்னு வந்து அந்த ஷீல்டு பொண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை குயினுக்கெல்லாம் எப்போயுமே ரெஸ்டெல்லாம் தேவைப்படாது, அதெல்லாம் உங்களை மாதிரி ஆளுங்க தான், எல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைமு அப்படின்னு வந்து டீமன் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த அப்போ அந்த பூனை பொண்ணு என்ன சொல்கிறான்னா, இவன் ரொம்ப நல்லா தான் இருக்கா, ஆனால் இவன் ரொம்ப இது பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்புறம் அந்த பூனைக்கு வந்து அது பிடிக்கவே இல்லை இந்த எலிசபெத்தை. அங்கே இருக்க எல்ஃபு என்ன சொல்கிறேன்னா, ஆமாம் இவன் ரொம்ப வந்து இது பண்ணிக்கிட்டே இருக்கா, அது போக மான்ஸ்டர் எல்லாத்தையும் வந்து இது பண்ணிக்கிட்டு இவ்வளோ மான்ஸ்டர் வந்து அட்டாக் பண்ணாலும் எப்படி இவன் ரொம்ப காமாக இருக்கான் அப்படின்னு வந்து அந்த எல்ஃபு நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ மிஸ் எலிசபெத் கொஞ்சம் கேளுங்களேன், இந்த இடத்துல எல்லோரும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் நல்லாயிருக்கும், அது போக கொஞ்சம் எல்ஃபு போர்ஷன் குடித்தா நம்ம ஸ்டேட்டஸ்லாம் ரெக்கவர் ஆயிரும் அப்படின்னு வந்து அந்த குதிரைக்காரன் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கான். ஹீரோ வந்து எல்ஃப் போர்ஷனா அப்படின்னு வந்து கேட்குறான். ஓ உனக்கு என்ன அது வேணுமா அப்படின்னு வந்து டீமன் கேட்குறாங்க. ஆமாம் நான் இதெல்லாம் டேஸ்ட் பண்ணதில்லை, அது எனக்கு வேணும் அப்படின்னு வந்து ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அது போக எனக்கு அது வேணும், நான் இதெல்லாம் டேஸ்ட் பண்ணதில்லை, ப்ளீஸ் நான் எனக்கு வந்து அது கொடுக்க சொல்லு, நான் வந்து சாப்பிட்ணும் அப்படின்னு வந்து ஹீரோ அப்படியே பாவமாக அப்பாவையா கண்ணு வச்சுக்கிட்டு கேட்டுட்டு இருக்கானா. இவன் இந்த மாதிரிலாம் ஆர்டினரி திங்ஸை சாப்பிட்டதே இல்லை போல், இதான் அவன் வந்து ஃபஸ்ட்டு திங் போல் அப்படின்னு வந்து டீமன் குயின் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு போன் ஃபயரை போட்டு எல்லோரும் போன் ஃபயரில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அங்கே இருக்க அந்த மேஜ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி எல்ஃபோட போர்ஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு போர்ஷனை கொடுத்துட்ருக்காங்க. ஆமாம் இப்போ தான் வந்து நம்ம ரெக்கவர் ஆக முடியும், அப்போ தான் அந்த ட்ரெஷரை கண்டுபிடிக்க முடியும்னு அந்த ஷீல்டு பொண்ணு சொல்லிகிட்டு இருக்கா. அப்போ வந்து இந்த சைடு எல்ஃப் வந்து இன்னொரு போர்ஷன் எடுக்கிறாங்க அவங்க ரிங்லேருந்து. இதை பற்றியா இதான் வந்து ஸ்பெஷல் போர்ஷனு, இதனால் வந்து எல்லா ஸ்டேட்டஸும் வந்து அதிகமாகும் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு வேணுமா வேணாமா அப்புறம் ஒரு இலக்காரமாக வந்து டீமன் குயின்ட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படிலாம் ரூடாக இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து இந்த குதிரைக்காரன் சொல்லிட்டு இருக்கான். ஓகே மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி எறிகிறாங்க. அதை வந்து அந்த டீமன் குயின் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ எலிசபெத் உனக்கு இது வேணாமா, ஏன் என்கிட்ட கொடுத்தா அப்படின்னு வந்து ஹீரோ கேட்குறாங்க. எலிசபெத் அங்கேருந்து ஹீரோ கொடுத்துருப்பாங்க. அப்போ ஹீரோ அதை எடுத்துட்டு க்ளக் குடிக்கிறான். ஆனால் அதை குடிச்சதுக்கு என்னது இது ஏதோ கிரீஸ் ஃப்ளேவர் மாதிரி இருக்குது, இன்க்ரீடியன்ட் ரொம்ப ஸ்ட்ராங் இருக்குது, குடிக்க கூட முடியல அப்படின்னு ஹீரோ வாங்கி எடுத்துக்கிட்டேன். நீ வேணா குடிக்கிறியா அப்படின்னு ஹீரோ கேட்குறேன். தேங்க்யூ பிரதர் லீப்பாங்க, ஆனால் நான் அவ்வளோ மேஜிக் யூஸ் பண்ணலன்னா எனக்கு வேணாம் அப்படின்னு வந்து ஆனி சொல்லிகிட்டு இருக்காங்க. இங்கிட்டு வந்து அந்த எல்ஃபுக்கு இந்த மாதிரி ஒரு குட் ஸ்டஃப்பை கொடுத்தா இந்த இடியட்ஸ் வந்து அதை குடிச்சிட்டு கேவலமாக பேசிக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு வந்து எல்ஃபு கோவம். அப்போ இங்கே இருக்க டீமன் குயின் என்ன பண்ணுறாங்கன்னா, சரி உனக்கு வேணாம்னா சொல்ல அப்படின்னு சொல்லி நெருப்பில் போட்டு எரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது இன்னும் அவளுக்கு கோவம் வருது, எவ்வளோ தைரியம் தான் நான் செஞ்ச போர்ஷனை இப்படி பண்ணுவோம், எல்ஃபோட போர்ஷன் தெரியாதா அப்படின்னு வந்து அவள் கோவப்பட்டுக்கிட்டு இருக்கா. நீ என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு வந்து டீமன் கேட்குறாங்க. இல்லை சரி ரொம்பலாம் சண்டைப்படாதீங்க. அப்போ வந்து உங்கள் 2 பேர் சண்டை போடுற நம்ம ஹீரோ பார்த்துட்டு சரி ரொம்பலாம் சண்டை போடாதீங்க, என்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது எல்லாத்துக்கும் தரேன், இருங்க நான் பேக்கில் தான் இருக்குது வெயிட் பண்ணுங்க அப்படின்னு ஹீரோ பேக்குள்ளே கை விட்டுக்கிட்டு இருக்கேன். பார்த்தா அதே வாழைப்பழம், இந்தாங்க வாழைப்பழம் எல்லாரும் இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னோன்னே எல்லா கையிலையும் வந்து அந்த வாழைப்பழத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அங்கே இருக்கிற அவன் குதிரைக்காரனும் வாங்குறான். அப்போ அந்த ஷீல்டு பொண்ணு பூனை பொண்ணு எல்லோரும் வாங்கிட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோக்கு வந்து வாழைப்பழம் காலியானோடனே வாழைப்பழம் இல்லைம்மா எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், ஆப்பிள் இருக்குது இந்தாம்மா நீ ஆப்பிள் சாப்பிடுன்னு சொல்லும்போது ரொம்ப 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 நன்றி எனக்கு இது தரீங்களா அப்படின்னு வந்து ஆனி அழுதுகிட்டு இருக்காங்க. ஏன் என்னம்மா ஆச்சு, இதுவரை ஆப்பிள் தானே இதுக்கேவா அழுகிறா அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அது எங்கள் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி ஆஃபனேஜில் வாழ்கிறோமா, நாங்கள்லாம் வந்து ஃப்ரெஷ் ஃப்ரூட்லாம் சாப்பிட்டு ரொம்ப ரொம்ப காலம் ஆச்சு அப்படின்னு அழுதுகிட்டு இருக்காங்க. சரி பரவாயில்லம்மா இந்த நீ சாப்பிடுவோம், உனக்கு இன்னும் வேணா சொன்னால் உங்கள் வீட்டுக்கு போய்ட்டு உனக்கு இன்னும் எக்கச்சக்கமாக அனுப்பிச்சி விட்றேன், என்னால் முடிஞ்சாலும் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன், நீ நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். ரொம்ப இந்த சைடு ஆனி வந்து ரொம்ப அப்படியே ஹீரோ பார்த்தா ஏதோ கடவுள் மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இங்கிட்ட வந்து அந்த மேஜ் பொண்ணு சரி கையில் இதெல்லாம் யாருக்கு வேணாம் எல்லாம் அழுக்கி போனதுன்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிட்டாங்க அந்த வாழைப்பழத்தை. அப்புறம் அந்த
பொண்ணு வந்து அது கடுப்பாய் அது அப்படியே க்ரஷ் பண்ணிட்டாங்க. ஆமாம், இதெல்லாம் யாருக்கு வேணும், எல்ஃப் போர்ஷனோட இதெல்லாம் ரொம்ப கீழ்த்தனம் இது அப்படின்னு சொல்லி அது நசுக்கி வேஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ வந்து இங்கிட்டு வந்து அந்த குதிரைக்காரன் வந்து ஓகே ஓகே எனக்கு கொஞ்சம் ஸ்டொமக் வந்து எம்டியாக தான் இருக்குது, இதை சாப்பிடுவோம், அது போக இந்த ட்ரெஷர் வேறு கண்டுபிடிக்கணும்ல, அதுக்கு கொஞ்சம் எதாவது சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த குதிரைக்காரன் இதை சாப்பிட்றான், அந்த ஷீல்டு பொண்ணு சாப்பிட்றான், அந்த பூனை பொண்ணும் சாப்பிட்றாங்க. அவங்க எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அடுத்து அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னென்னு பார்த்தா ஒரு கிளி வந்து வேணா வேணா அப்படின்னு கத்திட்டு இருக்கு. எல்லாரும் பார்த்தா ஏதோ ஒரு பெரிய டெக்கரேஷன் ட்ரெஸ் மாதிரி போட்டுக்கிட்டு ஆமா நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா ஏதோ ஒரு கால் தெரியுது. அப்புறம் கத்துது சா 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 ஷோ அப்படின்னு வந்து கத்திக்கிட்டு இருக்கு. வாங்க டான்ஸ் ஆடலாம், வாங்க டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு வந்து வெட்டிக்கிளி வந்து டான்ஸ் அடிக்கிட்டு இருக்கு. இங்கிட்ட வந்து எல்லாரும் வந்து சம்பா டான்ஸ் ஆடலாம், சம்பா 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 தான் அப்படின்னு வந்து சம்பா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இது உங்கள் ஃப்ரெஷ்ஷேஷன்லாம் போக வைக்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் வந்து அந்த டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஆடிக்கிட்டு இருக்கும்போது ஆமாம் எனக்கு ஃப்ரஸ்ட்ரேஷனே இல்லை, இது நல்லா இருக்குது, இது சூப்பராக இருக்குது அப்படின்னு எல்லாரும் சந்தோஷமாக ஆடிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தா டங் 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 அப்படின்னு வந்து எக்கச்சக்க டங்கு இருக்குது, நான் கொஞ்சம் டங்கு தான் சொல்கிறேன். அப்படியே டங் டங்குன்னு ஆடிக்கிட்டு இருக்கேன் அந்த குதிரைக்காரன். எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க, 1 2 வாங்க சம்பா டான்ஸ் ஆடலாம், நம்ம ஃப்ரெஷ்ஷேஷன்லாம் போகலாம் அப்படின்னு வந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஏதோ ஆடு கொடுக்காம ஆடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ எல்லாரும் நல்லா அப்படியே வானத்துக்கு போயிட்டு பூமிக்கு போயிட்டு ரெண்டு நடுவில் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இது சூப்பராக இருக்குன்னு பக்கத்தில் பார்த்தா வெட்டிக்கிளி வந்து ஆமாம் சம்பா டான்ஸ் ஆடுங்க, ஃப்ரெஷ்ஷேஷனை போகுங்க அப்படின்னு வந்து கத்திக்கிட்டு இருக்கு. இது சரி வா இது சூப்பராக இருக்குது, இது நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குது அப்படின்னு வந்து எல்லாரும் வந்து அந்த வாழைப்பழத்தை சாப்பிட்டா அவ்வளோ மெய் மறந்து இருக்காங்க. அப்போ திடீர்னு பார்த்தா அவங்க நிஜத்துலேயே வந்து சம்பா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. சம்பா சம்பா டான்ஸ் சம்பா டான்ஸ் அப்படின்னு ஆடிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து அந்த குதிரைக்காரனுக்கு ஒன்றும் புரியல, அப்படின்னு ஆடிக்கிட்டு இருக்கான். மாஸ்டர் மாஸ்டர் உங்களுக்கு என்ன ஆச்சு, எதோ ஆயிடுச்சு, அதில் எதோ கலந்து கொடுத்துட்டாங்க போல அப்படின்னு எல்ஃபும் சரி அந்த மேஜும் சரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதோட இந்த சாப்டர் முடியுது. நெக்ஸ்ட் சாப்டரில் பார்த்தா அவங்க சாப்பிட்டதுக்கு அடுத்தது கொஞ்சம் தெளிஞ்சதுக்கு அடுத்து லெவலப் அப்படின்னு வருது. பார்த்தா அந்த ஷீல்டு பொண்ணுக்கும் சரி அந்த கேட்டு பொண்ணுக்கும் சரி அவங்க என்ன நடக்குதுன்னு பார்த்தா அவங்களோட லெவல், அதாவது மேஜிக் லெவல் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. சூப்பர் நல்லா ஆடினீங்களே, பர்ன் ஃபைல இதான் டான்ஸ் போடல, இதான் அதர்வோட இப்படி தான் ஆடுவாங்க போல அப்படின்னு கீழே நினச்சிட்டு கிளாப் தட்டிக்கிட்டு இருக்கேன். அப்போ அவங்க கல்ச்சரும் சூப்பராக இருக்குது, இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை, இந்த மாதிரி டான்ஸில் பார்த்து எத்தனை நாள் ஆச்சு, இது ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு கீழே சந்தோஷமாக இருக்கானா. லீபெங் இவனுக்கு இங்கே என்ன நடக்குன்னே தெரியலையா, இவங்க ஏற்கனவே சாவு போகிறாங்கன்னு நினச்சிட்டு அந்த அந்த ஃப்ரூட்டெல்லாம் வந்து இவங்களுக்கு கொடுத்துட்டு இந்த கேமை வந்து ஓட்ட போகிறான் போல், அதாவது இவங்களை எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறதுக்காக இவன் இந்த ஃப்ரூட்டை கொடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கான் போல் அப்படின்னு வந்து டீமன் குயின் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ டீமன் குயின் எப்பயுமே ஹீரோ வந்து இப்படி தான் பண்ணுறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இது சரி அது என்ன அவ்வளோ சூப்பராக இருக்கா, மேஜிக்கெல்லாம் ஏற்றுதான் அவ்வளோ நல்லா இருக்கா அப்படின்னு வந்து மற்றவங்க இந்த தூக்கி போட்டிருப்பாங்களே, அதாவது எல்ஃப் வந்து நசுக்கியிருப்பாங்களே, பார்த்தா அவங்க கையில் ஒரு பழம் இருக்குது. அது போக அப்போ இதெல்லாம் வந்து பிரதர் கொடுத்தா அந்த பனானால தான் அவங்களுக்கு இப்படி ஆடுறாங்களா அப்படின்னு வந்து ஆனி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படியா அப்படி என்ன இதில் இருக்குது, இது என்ன இந்த வாழைப்பழத்தை ஹோலி ஹோட்டலில் வந்து நினச்சா வச்சுருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு அந்த ஷீல்டு பொண்ணு பார்த்தா அந்த பனானா என்னை வந்து ஒரு புது ரிலீமுக்கு அச்சீவ் பண்ணி வச்சுட்டு நான் 2 ஸ்டார் வந்து டீமன் ஸ்பிரிட் லெவலுக்கே போயிட்டேனே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. என்ன நீ 2 ஸ்டார் போயிட்டியா, நம்ம எல்லோரும் சாப்பிட்டோன்னு நம்ம லெவல் அப்படியே ஏறிடுச்சா, நான் கூட பாரு டீமன் சோமின் லெவலுக்கு போயிட்டேன் அப்படின்னு அந்த பூனை பொண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த லெவல் தான் சொல்லிட்டு இருக்காங்க ஏற்கனவே. அப்போ வந்து அந்த குதிரைக்காரன் என்ன சொல்கிறான்னா, ஆமாம் என்னாலே நம்ப முடியல, நான் வந்து 3 ஸ்டார் கிரேட் டீமன்ஸ் ஸ்பிரிட் லெவலுக்கு போயிட்டேனே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. மிஸ்டர் பிங் நீங்கள் அந்த பனானாவில் எங்களுக்கு என்ன கொடுத்தீங்க, அதோட ஆரிஜின் என்ன அப்படின்னு வந்து அந்த குதிரைக்காரன் கேட்குறேன். ஆரிஜினா, ஆமாம் அது என்னாச்சு, அது என்னது அப்படின்னு கேட்குறாங்களா. அது ஒன்றும் இல்லை, அது பெருசாக ஒன்றும் இல்லை, அது ஒரு ஆர்டினரி பனானா தான் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கேன். ஆமாம் இது வந்து கண்டிப்பாக அவன் ஏதோ ஹைப்ரிட் கிராப்புன்னு சொல்லியிருந்தால, அப்போது அதாக இருக்கும் போல், அதாவது ரொம்ப ஸ்பெஷியஸான ஒரு இது போல். அப்புறம் அதாவது குதிரைக்காரன் நினச்சிக்கிட்டு இருக்கான். என்னை நம்புங்க அது வந்து வெறும் ஹைப்ரிட் பழம் தான், அந்த அதில் வந்து ஹைப்ரிட் தான் இருக்குது, ஹைப்ரிட் ப்ராசஸில் அது எல்லாம் நேச்சுரலாக வந்துச்சு. அதில் பனானா, அதில் பின்னாடி பார்த்தா பனானா, ஆப்பிள், பலாப்பழம், அப்புறம் வந்து பலாப்பழம் எல்லாமே வர மாதிரி காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. அது எல்லாம் ஆர்கானிக் ஃபார்மிங், அதெல்லாம் நான் தான் பண்ணேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ மாஸ்டருக்கே இது ஒர்க் ஆயிருக்குன்னா அப்போ நம்ம லெவல் இன்க்ரீஸ் ஆகும்ல அப்படின்னு வந்து அந்த எல்ஃபும் அந்த ஹியூமன் கேர்ள் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க திரும்பி அந்த வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதை தானே தூக்கி போட்டாங்க, அவங்களுக்கு எப்படி கிடச்சிச்சு தெரியல, ஏதோ பிளாட் ஆர்மர் போல். அப்போ வந்து அது அவங்க கையில் சாப்பிட போகும்போது பார்த்தா அது அழுகி போகுது. இது என்ன இது நல்லா இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவங்க கையில் அவங்க ஒரு கடிச்சதுக்கு அடுத்தா தெரியுது அது எல்லாம் அழுகி போயிடுச்சு, அது சிங்க்ரனைஸ் ஆகிடுச்சு போல் அப்படின்னு வந்து ஆனி சொல்லிட்டு இருக்காங்க. கண்ணாடி போட்ட பொண்ணு உனக்கு எக்கச்சக்கமான இது தெரியுது அப்படின்னு வந்து டீமன் சொல்லிட்டு இருக்காங்க. மிஸ் எலிசபெத் நீங்கள் ரொம்ப கைண்டாக இருக்கீங்க, இதெல்லாம் நான் மேஜிக் புக்கில் வந்து கண்டுபிடிச்சேன் அப்படின்னு வந்து அந்த பொண்ணு ஆனி சொல்லிகிட்டு இருக்காங்க. சிங்க்ரசிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து அந்த குதிரைக்காரன் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது நன்னோட மேஜிக் புக்கில் பார்த்தா அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருந்துச்சுன்னா, இந்த மாதிரி ஸ்பெஷல் ஃபுட்டுக்கு வந்து ஸ்பெஷல் கண்டிஷன் இருக்கும், அதோட கண்டிஷனை மீறிட்டாங்கன்னா அது வந்து இந்த மாதிரி ஒன்றும் இல்லாமல் போயிடும்.
எனக்கு என்னமோ நீங்கள் 3 பேர் சாப்பிட்டீங்களா அந்தோட எனர்ஜி தான் இந்த 2மே அழுக போயிடுச்சு போல் அப்படின்னு வந்து இந்த பொண்ணு வந்து ஆனி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியா? அப்போ நீ என்ன என்னை முட்டைலாக்கிறீ? அங்கே பாரு அவன் மட்டும் எப்படி நார்மலாக சாப்பிட்றான், இது ஏதோ நீ பண்ணியிருக்க அப்படின்னு வந்து அந்த பொண்ணு வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா டீமன் குயினோட கையில் பார்த்தா நார்மலாக அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சாரி, எனக்கு அதை பற்றி வேறு எதுவும் அவ்வளோ தெரியாது. அது போக அந்த யூஸருக்கு ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபுட்டு ட்ரெஷர் லெவல் வந்து ஆர்டினரியாக இருந்தாலும் அது கண்ட்ரோல் ஆகும். ஒருவேளை உங்களோட லெவல் அதிகமாக இருக்குமா அப்படின்னு வந்து அந்த பொண்ணு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. என்ன நீ ரொம்ப நேரம் என்னை பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு டீமன் குயின் சொல்கிறாங்களா? என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஒரு கண்ணு வந்து ஏதோ டீமன் கண்ணாக மாறுற மாதிரி இருக்குது. இது இதெல்லாம் வந்து என்னோட ஹெல்ப் போர்ஷன் தான் காரணம். அதான் வந்து இவ்வளோ இதாக ஆக்கியிருக்கு. சும்மா அவன் வாழைப்பழத்தெல்லாம் ஒன்றும் ஆகலை அப்படின்னு வந்து ஹெல்ப் சொல்லிகிட்டு இருக்காங்க. மிஸ்டர் லீப்பெங், இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரூட்ஸ் இருந்தால் கொஞ்சம் கொடுக்க முடியுமா? அவங்க பேக்கில் இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் கிடைக்குமா அப்படின்னு வந்து அந்த குதிரைக்காரன் கேட்குறேன். மாஸ்டர், அந்த நான்சென்ஸை வந்து நம்புறீங்களா அப்படின்னு வந்து ஹெல்ப் கேட்குறாங்க. அப்படியா? நான் தரேன், ரொம்ப தரேன், இந்தாங்க அப்படின்னு சொல்லி பையில் பார்த்தா எக்கச்சக்கமான ஃப்ரூட்ஸ் இருக்குது. அப்போ வந்து டீமன் குயின் வந்து அவங்களோட வாழைப்பழம் சாப்பிட்டு முடிச்சுட்டு டீமன் குயின் வந்து வாழைப்பழத்தை சாப்பிட்டு தூக்கி போட்டு, அதெல்லாம் நான் சாப்பிட போகிறேன், அதனால் நான் அப்புறமா சாப்பிடுவேன்னு சொல்லி ஹீரோ கையிலேருந்து இந்த பேக் மொத்தமாக வந்து டீமன் குயின் பிடிங்கிட்டாங்க. அப்புறம் வந்து டீமன் குயின் உட்காந்துருக்காங்க. சரி வாங்க போகலாம், அதான் மணி ஆயிடுச்சுல, எல்லாம் சாப்பிட்டீங்களா, ரெஸ்ட் எல்லாம் போதும் அப்போ டீமன் குயின் எழுந்திரிச்சிக்கிட்டு இருக்காங்க. சாரிப்பா குதிரைக்காரனே, நான் அப்புறமா வந்து கிடச்சிச்சுன்னா அவனுக்கு ட்ரீட் கொடுத்துட்றேன் அப்படின்னு வந்து ஹீரோ கொஞ்சம் தங்கி சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா இப்படி மூணு அடிச்ச மாதிரி இருக்கே அப்படின்னு. இல்லை பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், நீங்கள் அவங்களோட போங்க, நான் என் ஒய்ஃபுக்கிட்ட அந்த பொருள்லாம் பேக் பண்ணிட்டு வரோம் அப்படின்னு வந்து அவன் ரொம்ப ஜென்யூனாக பேசிக்கிட்டு இருக்கான். ஓ அப்படியா, சரி ஓகே அப்போ நாங்கள் போகிறோம் அப்படின்னு வந்து ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸோ ஹீரோ, டீமன் குயின், ஆனி 3 பேர் போயிட்டுருக்காங்க. அப்போ போயிட்டு இருக்கும்போது சரி நாங்கள் முன்னாடி போகிறோம், நீங்கள் பின்னாடி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சைடு அவங்க 3 பேர் போகும்போது, மாஸ்டர் என்ன பண்ணலாம், அந்த பேக்கை நம்ம ஆட்டையை போட்டுடலாமா அப்படின்னு வந்து விஸ்பர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த சைடு ஷீல்டு பொண்ணு வந்து ஆமாம் சொல்லுங்கள் உங்களுக்கு என்னன்னு தான் நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த குதிரைக்காரன் இல்லை இன்னும் அதுக்கு டைம் ஆகலை அப்படின்னு வந்து அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ அவர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஆர்டினரி பீப்புளெலாம் இந்த மாதிரி ப்ரெஷியஸ் டிஷர்லாம் வச்சுருக்க மாட்டாங்க, அது போக இவ்வளோ சிம்பிள் பிரின்சஸ் மாதிரி தெரில, இது ஏதோ ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அது போக ரீசெண்டாக வந்து ஏதோ 4 மேஜர் பவரில் வந்து ஒரு குயினை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. ஒருவேளை அது இவளாக இருப்பாளா, அவள் இவளாக இருந்தானா, அப்போ எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நடக்கும், இந்த பொண்ணை என்னோட சொந்தமாக்கி நான் பெரிய பவர்ஃபுல்லான ஒரு பர்சனாக மாறுவேன், அது போக அந்த மேஜிக் ஃப்ரூட்டை நான் எடுப்பேன் அப்படின்னு அவன் சிரிக்கிறான் சைக்கோத்தனமாக. அப்போ அந்த குதிரைக்காரன் வந்து அவனோட ஸ்வாடை வெளியே எடுக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்போ அவன் வந்து அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து மாஸ்டர் இப்படி சந்தோஷமாக இருக்கா, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதெல்லாம் நம்ம ஃபேத் தான் மாஸ்டர், நம்ம கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணோம் அப்படின்னு எல்லோரும் வந்து அந்த குதிரையை வந்து தொடுறாங்க. அதான் மாஸ்டருக்கு நாங்கள் ஆர்வமாக இருக்கோம், மாஸ்டர் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு 4 பேர் வந்து அப்படியே தொடுறாங்க. அதோட இந்த சாப்டர் முடியுது. இந்த வீடியோ ஓகே, முக்கியமான விஷயம், ஒருவேளை இவ்வளோ நேரம் இந்த கதையை நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு இடையில ஒரு வேளை டவுட் இருந்துச்சுன்னா ஒரு ஷார்ட் சம்மரி நான் இப்போ சொல்கிறேன். உங்களுக்கு கதை புரிஞ்சிச்சுன்னா விட்டுருங்க, புரியலையா இதை ஒரு தடவை கேட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து அடுத்தடுத்து வர கதை வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன்லாம் போகும். விஷயம் என்னென்னா, நம்ம ஹீரோவும் டீமன் குயினும் வந்து இந்த மாதிரி புது சிட்டிக்கு வராங்க. வரும்போது ஹீரோக்கு முன்னாடி ஒரு அநியாயம் நடக்க, அதை தட்டி கேட்குறான். பட் வந்து அவங்க கையில் காசு இல்லை, அதாவது அந்த கேங் இருக்காங்களா அவங்க கையில் காசு இல்லை. ஸோ கேங் கொடுக்க முடியலன்னு இருக்கும்போது ஒரு குதிரைக்காரன் வரான், அவன் வந்து காசு மூஞ்சியில் எரிஞ்சு விட்றான். ஸோ வந்து அந்த பன்னி கேங்கும் வந்து கிளம்பி போயிடுது. அதுக்கடுத்து பார்த்தா அந்த குதிரைக்காரன் என்ன பண்ணுறான்னா, இந்த ஹீரோயினே நான் சொல்கிறேன், ஹீரோயினையும் வந்து அவங்க இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போனதுக்கடுத்து இந்த மாதிரி அவங்க ஒய்ஃபை இன்ட்ரடியூஸ் பண்ணுறான் அந்த குதிரைக்காரன். அதுக்கடுத்து இந்த மாதிரி ஒரு டஞ்சன் இருக்குது, அங்கே எக்கச்சக்கமான ட்ரெஷர் இருக்குது, அதுக்கு மொத்தம் 8 பேர் போகணும் அப்படின்னு சொல்லி கூட இருக்கிற ஆனி, ஹீரோ அப்புறம் டீமன் குயினை வந்து சேர்த்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ வந்து அங்கே இருக்க மற்ற ஒய்ஃபுக்கு வந்து கொஞ்சம் கடுப்பாக இருக்குது, இவன் என்ன ரொம்ப ஆட்டிடியூடாக காமிக்கிறாங்கன்னு. அது இந்த ஆர்க் ஃபுல்லாக வரும். அப்போ வந்து டீமன் குயின் எல்லோரும் வந்து சேர்ந்து அங்கே ட்ராவல் பண்ணதுக்கு அடுத்து அந்த இடத்துல வந்து சில எக்கச்சக்கமான டஞ்சன் எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணுவாங்க. கடைசியாக வந்து அந்த குதிரைக்காரனோட ஒரு மோட்டிவ் தெரியும். அது என்ன மோட்டிவ்னா, இந்த டீமன் குயினையே தன்னை ஒய்ஃபாக மாற்றிக்கணும் அப்படின்னு அவங்க நினச்சிக்கிறாங்க. ஸோ அந்த பிளானை அவங்க யூஸ் பண்ணுறதுக்காக இடையில ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க. பட் டீமன் குயின் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு அப்போ வந்து அது வந்து கடுப்பாகி விட்டுட்டாங்க. ஆனால் அதுக்கடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு பழம் நம்ம ஹீரோ கொடுத்துருப்பான்ல, இது வந்து ரொம்ப ஒரு புனிதமான பழம்னு வச்சுக்கோங்க. இது வந்து எந்த உலகத்துலேயும் கிடைக்காது. நம்ம ஹீரோ எக்கச்சக்கமாக ரிச்சிருக்கான், ஆனால் இந்த மாதிரி ஒரு பழம் வந்து கிடைக்குன்னா அது பல ஆயிரம் வருஷம் கழித்து தான் வர மாதிரி, ஒரு கல்டிவேஷனில் வர மாதிரி சொல்லுவாங்க, அந்த மாதிரி வரும். ஸோ நம்ம ஹீரோ இத்தனை வச்சுருக்கால, இதை கண்டிப்பாக ஆட்டையை போட்டாகணும். அது போக டீமன் குயினை பார்த்தா சாதாரண குயின் மாதிரி தெரில, இவன் வந்து இந்த 4 ஃபேமிலி ஏதோ பிக் ஃபேமிலி சொல்கிறாங்க, அது இன்னும் ரிவீல் பண்ணல. அதில் ஒரு ஃபேமிலி தான் வந்து இந்த டீமன்
அதாவது டீமன் குயின் போல அப்படின்னு வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கடுத்து வந்து இந்த டீமன் குயினை வந்து தன் வசம் பண்ணுவானா? அப்புறம் அந்த மொத்த பழத்தையும் வந்து இவன் ஆட்டைய போடுவானா? அப்புறம் நம்ம ஹீரோவை வந்து சாவடிப்பானா? அந்த மாதிரி எல்லா டவுட்டோட இந்த சாப்டர் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து பேக்ரவுண்ட் நாய்ஸுக்கு ரொம்ப 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 மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா வேறு வழி இல்லை. கண்டிப்பாக வீடியோ கொடுத்தாகணும். எனக்கும் கொஞ்சம் இதாக தான் இருக்கும். இருந்தாலும் சரி. ஓகே. பை கைஸ்.